Welcome back, Kanavul Academy Physics class. Today, our topic is least count. So, topic na எழுதுறேன். It is a prominent topic in the point of view of NEET as well as JEE. ரெண்டுலயுமே ரொம்ப முக்கியமான டாபிக். இதுல லாஸ்ட் 2025 வரைக்குமே கொஸ்டின்ஸ் நிறைய வந்துட்டே இருக்குது. அதுல முக்கியமானது நீங்க லீஸ்ட் கவுண்ட்ல எதை ரெண்டும் பார்க்க போறீங்க அப்படின்னா வெர்னியர் கேலிப்பர் அப்புறம் ஸ்க்ரூ காஜ். இதை பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம வெர்னியர் கேலிப்பர்ன்றது நம்ம மைனூட்டான ஸ்கேலை வந்து மெஷர் பண்றதுக்கு, அதாவது டயமீட்டர் ஆஃப் வயர், தின் வயரோட டயமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு, அல்லது இன்னும் அதோட கம்மியான டயமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வெர்னியர் ஸ்கேலை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெர்னியர் ஸ்கேலோட அதாவது ஏதோ ஒரு பாடியோட அவுட்டர் எட்ஜ் நீங்க கவர் பண்ணணும் அப்படின்னா அதுல வந்து நீங்க இந்த இன்னர் ஜாவ் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து வெளியில ஏதாவது ஒரு பொருளோட இன்னர் டயமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா இதுக்குள்ள நீங்க வச்சு அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாலோட இன்னர் டயமீட்டர் நீங்க கண்டுபிடிக்கணும், இப்படி வச்சுக்கலாம். இந்த பாலோட இன்னர் டயமீட்டர் இப்படி வச்சு கண்டுபிடிக்கலாம். சரிங்களா, ஒரு ஹெமிஸ்பியர் ஒன்று இருக்கு, அந்த ஹெமிஸ்பியர் மேல மேட்ச் பண்ணி அதை உள்ள வச்சு நீங்க மெயின் ஸ்கேல் அண்ட் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ஸ் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். சோ இதுக்கான ஃபார்முலா என்னன்னா, டயமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா மெயின் ஸ்கேல் டிவிஷன் பிளஸ் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இன்டு லீஸ்ட் கவுண்ட் அண்ட் பிளஸ் ஆர் மைனஸ் 0 கரெக்ஷன். சரிங்களா, இந்த ஃபார்முலா தான். இதுல லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா லீஸ்ட் கவுண்ட் எல்சி, சரிங்களா, ஆர் வெர்னியர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா, இதுல எம்எஸ்டி மைனஸ் விஎஸ்டி, அதாவது மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் அப்படின்றதா இதுக்கான லீஸ்ட் கவுண்ட்கான ஃபார்முலா. சரிங்களா, இப்போ இதுல இந்த ஆஸ்பெக்ட்ல ஒரு क्वेश्चन பார்க்க போறோம். 2023ல நீட்ல கேட்டிருக்காங்க. The main scale of vernier caliper has n divisions per centimeter னு கொடுத்திருக்காங்க. ஒரு டிவிஷன்ஸ்க்கு அது வந்து n டிவிஷன்ஸ் இருக்கு அப்படி கொடுத்திருக்காங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் டிகோட் பண்ணிக்கலாம் क्वेश्चन. Divisions of n divisions of vernier scale coincide with n minus 1 divisions of main scale. The least count is அப்படி கேட்டிருக்காங்க. சோ क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா least count தான் கேட்டிருக்காங்க. இது asked. சரிங்களா, சோ இப்போ என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க, இது எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம் பார்க்க போறோம். சரிங்களா, சோ சொல்யூஷன் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்னது, the main scale n divisions of vernier scale coincide with n minus 1 divisions of main scale. பாருங்க, அப்போ n division of vernier scale, so vernier scale division n minus 1 main scale division. சரிங்களா, கொடுத்தது அப்படியே ஃபார்முலா மாதிரி மாத்தி எழுதிட்டோம். அடுத்து லீஸ்ட் கவுண்ட் கேக்குறாங்க. லீஸ்ட் கவுண்ட்கான ஃபார்முலா லீஸ்ட் கவுண்ட் equal to main scale division minus vernier scale division. சரிங்களா, இப்போ ரெண்டுமே வேற வேற இருக்கு. மெயின் ஸ்கேல் இருக்கு, வெர்னியர் ஸ்கேல் இருக்கு. இது ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி நம்ம மாத்திக்கிட்டு கண்டுபிடிச்ச வேண்டியதான். இதுல பாருங்க, இது இருந்து அப்படியே எடுத்து இத வெர்னியர் ஸ்கேலுக்கோ மெயின் ஸ்கேலுக்கோ அல்லது வெர்னியர் ஸ்கேலுக்கோ நம்ம ஃபார்முலா மாத்தி இங்க போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் equal to n minus 1 by n, என்ன கீழே கொண்டு வந்திருக்கோம், மெயின் ஸ்கேல் டிவிஷன். சரிங்களா, அடுத்து இது n கேன்சல் ஆயிரும், n minus 1 by n மெயின் ஸ்கேல் டிவிஷன் கிடைச்சிடும். இந்த n காமன், இது ரெண்டுக்கும் காமன்னால n by n போடுவீங்க, அப்ப இது 1 ஆயிரும். அப்புறம் 1 by n மட்டும் போட்டுக்கலாம், மெயின் ஸ்கேல் டிவிஷன் அப்படி கிடைச்சிடும். சரிங்களா, இதுதான் 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனோட வேல்யூ. இப்போ 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனோட வேல்யூவை இந்த லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்க வேண்டிய ஃபார்முலா இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு லீஸ்ட் கவுண்டா கண்டுபிடிச்சிட முடியும். சரிங்களா, அது எப்படி பார்ப்போம். சோ இப்போ நான் क्वेश्चन அழிச்சிடுறேன். क्वेश्चन வந்து எழுதியாச்சு, क्वेश्चन வந்து கிவா எடுத்தோம். क्वेश्चन அழிச்சிட்டு நம்ம அதுல லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கணும். least count equal to main scale division minus vernier scale division ஓட வேல்யூ என்னன்னு இங்க போட்டுருக்கோம். vernier scale division ஓட வேல்யூ இங்க போட்டுருக்கோம், அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். 1 minus 1 by n main scale division, இதான் vernier scale ஓட வேல்யூ, அதை அப்படியே எடுத்து இங்க அப்ளை பண்ணியாச்சு. சரிங்களா, இப்போ இந்த MSD மைனஸ் இது வேணா உள்ள மல்டிபிள் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அப்படி சால்வ் பண்ணுங்க. MSD minus MSD by n.
என்ன பண்ணிருக்கோம், இதை வந்து உள்ள இங்க மல்டிபிள் பண்ணிருக்கோம், இங்கேயும் மல்டிபிள் பண்ணிருக்கோம். பண்ணது கிடைச்சிருச்சு. வேணா வெளியே வச்சு செய்யலாம், அல்லது உங்களுக்கு கன்வீனியன்ட் இல்லைன்னா உள்ள மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்க, எம்எஸ்டி மைனஸ் அகைன் எம்எஸ்டி, ஓகே, மைனஸ் எம்எஸ்டி பை என் இப்படி கிடைச்சிருக்கு. சரிங்களா? அடுத்த ஆன்சர் பாருங்க, இது வந்து மைனஸ், இது மைனஸ் கிடைச்சிருச்சு. மைனஸ் வச்சு மைனஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும் இந்த டேர்ம். சரிங்களா? அப்போ யூ கேன் கேன்சல் ஈஸிலி. எம்எஸ்டி எம்எஸ்டி கேன்சல் பண்ணிடுங்க. எம்எஸ்டி பை என் அப்படின்றதான் உங்களுக்கு இப்போதைக்கு கிடைக்கிற டெம்பரரி ஆன்சர். சரிங்களா? பட் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க கொஸ்டின்ல, n msd equal to 1 cm அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்போ n msd equal to 1 cm, அப்போ msd மட்டும் என்னன்னா பை n கொண்டு போயிட்டோம் அந்த பக்கம். சோ 1 by n சென்டிமீட்டர் கிடைச்சிச்சு. சோ msd வேல்யூவை அப்படியே இங்க சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. பண்ணீங்கன்னா அது ஒரு 1 by n, இங்க ஆல்ரெடி ஒரு 1 by n இருக்கு சென்டிமீட்டர்ல. சோ 1 by n ஸ்கொயர் சென்டிமீட்டர், இதுதான் ஆன்சர். இந்த கொஸ்டின்ல 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷனா இருக்கு, அதை நீங்க சூஸ் பண்ணி எழுதிக்க வேண்டியது. இதுதான் ஆன்சர். சோ ஃபர்ஸ்ட் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங், அதுல இருந்து எப்படி கால்குலேஷன் போடுறதுன்னு ஒரு நீட் சம் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து ஸ்க்ரூ காஜ். ஸ்க்ரூ காஜ்ன்ற அனதர் மைக்ரோமீட்டர் தான், இதுவும் ஸ்மால் வேல்யூ ஆஃப் டயமீட்டர்ஸ் மெஷர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். இப்போ நம்ம எந்த பொருளோட டயமீட்டர் கண்டுபிடிக்கணுமோ அந்த பொருளை இந்த ஸ்க்ரூ காஜோட இந்த கேப்ல வச்சிட வேண்டியது. இதுல வச்சுட்டு ஸ்க்ரூ காஜ்ல ரெண்டு முக்கியமான ஸ்கேல்ஸ் இருக்கு. ஒன்னு மெயின் ஸ்கேல், இன்னொன்னு சர்க்குலர் ஸ்கேல். இந்த மெயின் ஸ்கேல்ல இந்த லைன் தெரியுதுல, இந்த லைன் தான் ரெஃபரன்ஸ் லைன் அப்படின்னு சொல்றோம். இந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு நேர எக்ஸாக்டா 0 பாயிண்ட் பிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம 0 எரர்னு சொல்லிடுவோம். அப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல எரரே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை மேல ஏறியோ அல்லது கீழே இறங்கியோ இருந்ததுன்னா அதுல நம்ம எரர் கால்குலேட் பண்ணி வர்ற ஆன்சர்ல நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். அது எப்படி அட்ஜஸ்ட் பண்றது அப்படின்றத இந்த கொஸ்டின் மூலமா நம்ம பார்க்கலாம். ஒரு கொஸ்டின் 2018 கேட்ட நீட் கேள்வி, அதை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன? ஹவு டு ஃபைண்ட் தி டயமீட்டர் யூசிங் ஸ்க்ரூ காஜ். ஃபார்முலா பாருங்க, டயமீட்டர் ஈக்குவல் டு மெயின் ஸ்கேல் ரீடிங். இந்த மெயின் ஸ்கேல்ல எவ்வளவு ரீடிங் கிடைக்குது இந்த ரீடிங் பிளஸ் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங். சர்க்குலர் ஸ்கேல்ல நீங்க திருக போறீங்க, திருகிட்டு அப்புறம் நீங்க லாக் பண்ணிக்கலாம். பின்னாடி ஒரு கம்ப்ளீட்டா திருகிட்டீங்கன்னா ஃபுல்லா இங்க லாக் ஆன உடனே இங்க டிக்னு ஒரு சவுண்ட் கேட்கும், அதோட நிறுத்திடும். நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க மெஷர்மெண்ட் ஃப்ரீயா ஹேண்ட் விட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் இன்டு லீஸ்ட் கவுண்ட். லீஸ்ட் கவுண்ட் போட்டணும். அப்புறம் இந்த 0 எரர் எவ்வளவு இருக்குதோ எரர்ஸ், ஒருவேளை அந்த அட்வான்ஸா போயிருந்துச்சு அப்படின்னா நீங்க இதை மைனஸ் பண்ணி போட்டுக்கிறோம். கம்மியா இருந்ததுன்னா அதை பிளஸ் பண்ணி ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதனால பிளஸ் ஆர் மைனஸ் 0 எரர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதான் ஃபார்முலா ஃபார் டயமீட்டர் யூசிங் ஸ்க்ரூ காஜ். சரி, இந்த கொஸ்டினை பார்க்கலாம். A student measured diameter of a small steel ball. ஒரு ஸ்டீல் பால் வச்சிருக்காரு. Using screw gauge of a least count. Least count கொடுத்துட்டாங்க. So given எடுத்துக்கலாம். Least count given. இதுல எழுதுறேன். Least count எவ்வளவு இருக்கு? 0.001 centimeter அப்படி கொடுத்திருக்காங்க. So given. The main scale reading 5 mm இருக்கு. Main scale reading எவ்வளவு? 5 mm. சரிங்களா? இப்போ ஒரே மாதிரி நம்ம யூனிட்டா மாத்திக்கலாம். இது சென்டிமீட்டர்ல இருக்கு, இது எம்எம்ல இருக்கு. இத சென்டிமீட்டர்ல நீங்க மாத்தணும்னா 0.5 சென்டிமீட்டர் போட்டுக்கலாம். சரிங்களா? சோ எம்எம் சென்டிமீட்டர் கன்வர்ட் பண்ணீங்கன்னா இது கிடைக்கும். எழுதிட்டேன். நெக்ஸ்ட் டிவிஷன்ஸ் கோயின்சைட். சர்க்குலர் ஸ்கேலோட எந்த டிவிஷன்ஸ் வந்து இதுல கோயின்சைடா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 25th டிவிஷன். அப்போ சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் அப்படின்றது 25th டிவிஷனோட அது மேட்ச் ஆயிருக்கு. சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் 25th டிவிஷன் இதுல மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு. சோ சிஎஸ்ஆர் நமக்கு கிடைச்சிருச்சு. சரிங்களா? சோ இதுல இருந்து நம்ம இந்த கிடைச்ச இந்த 3 வேல்யூ அப்படியே இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். அப்புறம் எரர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த எரர் வேல்யூ இவ்வளவுதான். இதெல்லாம் எடுத்து அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். டயமீட்டர் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்கேல் ரீடிங் இதோட சென்டிமீட்டர் வேல்யூ 0.5 நம்ம கொடுத்துருக்கோம். 0.5 plus CSR into least count. CSR இருக்கு 25, least count ஓட மல்டிபிள் பண்ணீங்கன்னா least count தான் இருக்கு. அப்போ 0.025 கிடைக்குமா? 0.025 25ல 0.001 அப்படின்னு மல்டிபிள் பண்ணுங்க. இது கூட மல்டிபிள் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? சோ இந்த டேர்ம் முடிச்சிட்டோம். இது ஃபர்ஸ்ட் போட்டாச்சு, இதுவும் போட்டோம்.
அடுத்து ஜீரோ எரர் மைனஸ் ஜீரோ எரர் என்ன அது மைனஸ்ல இருக்கு 0.004 எல்லாமே இப்ப சென்டிமீட்டர்ல கிடைச்சிச்சு சேம் யூனிட்ல சோ தட் நீங்க அப்படியே சால்வ் பண்ணாலே போதும் இதை அப்படியே சால்வ் பண்ணுங்க 0.52 இது பிளஸ் ஆயிரும் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும் சால்வ் பண்ணீங்கன்னா 529 அவ்வளவுதான் பாருங்க வேற எந்த ஆப்ஷன்ல இருக்கு 521 525 529 சோ திஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் சரிங்களா